வந்து ஒரு சினிமாவில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன்னு உனக்கு தெரியும். அப்போ வர ஒவ்வொரு இயக்குநர்களும் போராடி வரணும், கஷ்டப்படுவோன்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் நீ அது யாருமே நீ பெருசாக நினைக்காம உதாசனப்படுத்துகிற. நான் சிம்பு கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒரு இயக்குனர் கூட சிம்பு உதாசனப்படுறது, ஒரு இயக்குனர் கூட சிம்பு வந்து கேவலம் பேச கிடையாது. அந்த குடும்பம் எல்லாத்தையும் அரவணைச்சு மதிப்பு மரியாதை கொடுத்து போனதுனால தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அந்த குடும்பம் இருக்குது. தக்கலைன்னு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், 1 மணி நேரம் கிளாஸ் அடிக்கிறாங்க, யாருமே பேச முடியல, சிம்பு பேச அழைச்ச உடனே. ஸோ எந்த அளவு அந்த குடும்பம் நல்லது பண்ணியிருந்தேன், அவ்வளோ பெரிய வரவேற்பு. இந்த படம் இல்லை, சிம்புவோட எல்லா படத்துக்குமே அந்த வரவேற்பு, அந்த ஓப்பனிங் இருக்குது. ஸோ அப்போது மனிதனை மதிக்க தெரியணும், மனிதனுடைய திறமையை பாராட்ட தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு வந்து தூக்கி விடணும். தூக்கி விட பண்ணலாம், உதவி பண்ணலாம், கூட உபத்திரம் கொடுக்கூடாது. ஒரு பையன் மனசு உடஞ்சி, சின்ன பையன் பாவம், அவன் அழுது புலம்பி அதை பார்த்து அவங்க அம்மா அழுகுறாங்க. இதே ஒரே கம்யூனிட்டி, எஸ்எஸ்டி அவங்களும் ஒரே கம்யூனிட்டி. அப்படி இருக்கும்போது அந்த பையன் எவ்வளோ மனசு உடஞ்சிருந்தால் அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து சொல்லுவான், எவ்வளோ பிரச்சனை சந்திச்சாமல். இங்கே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இந்த இவ்வளோ கேவலப்படுறதுலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி மற்றவனை கேவலப்படுத்தி நீ என்ன வாழ்கிற? நீ எஸ்எஸ்டி பொதுவாக தப்பான